கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கண்கள் தேடுது ஒளி இங்கே, தலை கூடுது அழகிங்கே. இருட்டில் விலங்குகளின் கண்கள் ஒளி விடுவது ஏன்? இருட்டான பாதையில் செல்லும் போது வனங்களில் அல்லது கிராமப்புறங்களில் சில நேரங்களில் பிரகாசமாக திகழும் கண்களை நம்மால் காண முடியும். இது யாருடைய கண்கள்? அந்த ஒளி எதனுடையது? விலங்குகளின் கண்கள் இரவில் ஒளிர்வது ஒரு மாயை அல்ல, அது ஒரு அரிய அறிவியல் அம்சம். கண்கள் ஒளிவிடும் விசித்திரம். இரவில் ஒரு டார்ச் லைட்டை காட்டும் போது நாய்கள், பூனைகள், சிறுத்தைகள், கழுதைகள் போன்ற விலங்குகளின் கண்கள் ஒளிர்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஐ சைன் எனப்படும் ஒரு அறிவியல் விளைவாகும். காரணம், டாபிடம் லுசிடம் விலங்குகளின் கண்களில் உள்ள டாபிடம் லுசிடம் எனப்படும் ஒரு சிறப்பு உள்ளமைப்பே இந்த ஒளி வீச்சு செயலுக்கு பொறுப்பாக இருக்கின்றது. இது அந்த விலங்குகளின் கண்ணின் உட்பகுதியில் பிரதிபலிக்கும் அடுக்கு முறை ஆகும். இந்த அடுக்கு விழியில் புகும் ஒளியை மீண்டும் பிரதிபலித்து ரெட்டினாவில் உள்ள ஒளிச்செறிவு செல்களுக்கு திருப்பி அனுப்புகின்றது. அதாவது ஒரு ஒளிக்கதிர் கண்ணுக்குள் சென்ற பிறகு ரெட்டினாவை தாண்டி போவதற்கு பதிலாக மீண்டும் திரும்பி வந்து இரண்டாவது முறை உணர்வு ஏற்படுத்துகின்றது. இதனால் அந்த விலங்குகள் மிகவும் குறைந்த ஒளியிலும் தெளிவாக பார்க்க முடியும். மனிதர்களுக்கு இது ஏன் இல்லை? மனித கண்களில் டாபிடம் லுசிடம் இல்லை. அதனால்தான் இரவில் நாம் சிறப்பாக பார்க்க முடியாது. மாறாக நம் கண்களில் ஒளி புகுந்தால் அதனால் பிரதிபலிக்க முடியாததால் கண் ஒளிர்வு ஏற்படுவது இல்லை. எந்தெந்த விலங்குகளில் இந்த கண் ஒளிர்வு காணப்படுகின்றது? பூனைகள், நாய்கள், ஒட்டகச் சிவிங்கிகள், பாம்பு, மான்கள், புலிகள், சில வகை மீன்கள், ஆந்தைகள் மற்றும் சில பறவைகள். இவைகள் அனைத்தும் இரவிலே வேட்டையாடும் அல்லது இரவில் சுறுசுறுப்பாக இயங்கும் உயிரினங்கள் ஆகும். இதில் வண்ண வேறுபாடு ஏன்? விலங்குகளின் கண்கள் ஒளிரும் வண்ணமானது சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம் என பல காரணங்களால் ஏற்படலாம். அவைகளில் இந்த டாபிடம் லுசிடம் அமைப்பு ஒளியின் கோணம், ஒளியின் வலிமை, கண்களின் நிறத்துடன் தொடர்புடைய உள் அமைப்புகள் முக்கிய அங்கம் வகிக்கின்றன. தொழில்நுட்பத்தில் இதன் பயன்பாடு. இந்த அறிவியல் நைட் விஷன் கேமரா, கண்காணிப்பு கருவிகள், இரவு நேர வனவிலங்கு ஆய்வுகள் போன்ற இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது விலங்குகளின் கண்கள் இரவில் எப்படி வேலை செய்கின்றன என்பதை வைத்து மனிதன் உருவாக்கிய மறை ஒளி கருவிகள் ஒரு முன்னேற்றம்தான். நிறைவாக, விலங்குகளின் கண்கள் இரவில் ஒளிர்வது ஒரு வியப்பும் அறிவியலும் சேர்ந்த இயற்கை தந்த பரிசு. டாபிடம் லுசிடம் எனும் உள் அமைப்பின் காரணமாகவே இந்த உயிரினங்கள் இருளிலும் தெளிவாக காண முடிகின்றது. இது அவைகளுக்கு இரவில் வாழ்வதற்கான முக்கிய துணையாக செயல்படுகின்றது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.